குழம்பு சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தண்ணி விடாமல் நம்ம இன்னும் பாதியமாக அரைச்சிக்கலாம். மிளகு 3/4 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, தேங்காய் 2 பத்தை, பழுத்த தக்காளி 1, தண்ணி விட்டு மையா அரைச்சிட்டு வந்துடலாம். 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். 1 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு, மாடி தொட்டு விளைஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டுங்க பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் பொடியை நறுக்குனது, மாடி தொட்டு வந்து கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பழுத்த தக்காளி 2, கொஞ்சோண்டு கல் உப்புங்க, எல்லாம் சுருளாக வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், எல்லாத்தையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சு விழுத போடுறோம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் பாதியமாக அரைச்ச வெங்காயத்தை போடுறோங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு புளியை கரைச்சிக்கலாம். வச்ச புளி தண்ணியை ஊற்றுறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சங்கரா மீனை போடுறேங்க. 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இட்லி வெறும் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க.